முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் அடி எடுத்து வச்சதும் அப்போ தான். ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன வயசுலேருந்தே கட்சியோட பல மீட்டிங்கில் கலந்துட்டு பலர் முன்னிலையில் பேசுகிறது இவங்களுக்கு பழக்கம்தான். அப்படின்னாலும் கூட ஒரு பாரம்பரியமான சட்டப்பேரவையில் முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வீட்டில் நாங்களும் கூட சட்டப்பேரவை பார்வையாளர் கேலரியில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். நான், பசங்க, மோகனா, கொழுந்தனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல சட்டசபையில் பேசினது 89-90 வருஷத்துக்கான வரவு செலவு திட்டம் குறித்த உரை போயிட்டு இருந்தப்போ தான். தேர்தலில் ஓட்டு கேட்குறப்போ இவங்க தன்னோட 1000 விளக்கு தொகுதிக்கு தந்த வாக்குறுதிகள் அத்தனையும் வெற்றிகரமாக நிறைவேற்றினதை சொல்லி இவங்களோட பேச்சு அன்னைக்கு உற்சாகமாக ஆரம்பிச்சது. ஸ்டாலின் நிகழ்த்தின கன்னி உரை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்கள்ல எல்லாம் கூட இவரோட படத்தோட செய்தி போட்டிருந்தாங்க. பொதுவாகவே நான் இவங்க மானிய கோரிக்கை இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க சட்டசபையில் பேசும்போது அந்த சட்டசபை மாடத்தில் நானும் உட்காந்து பார்ப்பேன். அன்னைக்கும் கூட நான் இருந்தேன். நம்ம வீட்டை சேர்ந்து ஒருத்தர் சட்டப்பேரவைக்குள்ளே நுழைஞ்ச ஆரம்பத்தில் அவர் அங்கே உட்காந்துருக்க ஆக இப்படியெல்லாம் பார்க்க நினைக்கிறது அந்த குடும்பத்தினர்கள் ஒரு சகஜம் தானே. எங்கள் வீட்டுக்காரங்க சட்டப்பேரவையில் அன்னைக்கு என்ன பேசினாங்க அப்படின்னு பேப்பரில் வர்றதை நான் உங்கெல்லாம் பார்க்குறதோட சரி, நாங்கள் நேரில் போய் பார்க்குறதெல்லாம் அப்புறம் குறைஞ்சிடுச்சு.